ஹலோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வந்து சித்ரா பௌர்ணமி, அப்புறமேட்டு மே 1 உழைப்பாளர்கள் தினம். ஸோ அனைவருக்கும் இனிய உழைப்பாளர்கள் தினம் நல்வாழ்த்துக்கள். ஸோ நேற்று வந்து என்ன சமையல் பண்ணாங்கன்னா, அம்மா நேற்று ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சுங்க, சரியான வேலை. ஸோ காலையில் சிம்பிளாக அம்மா தோசை, அப்புறமேட்டு கருவேப்பிலை சட்னி வந்து அரைச்சி கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. அப்புறமேட்டு மதியானம் வந்து சாப்பாடு, அப்புறமேட்டு தக்காளி பஜ்ஜி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டோம். ஸோ நைட்டு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் மடத்துக்கு போகலாம் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. ஸோ எனக்கு போகிற ஐடியா இல்லை, எங்கள் அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வருஷம் இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்கங்க இந்த சித்ரா பௌர்ணமிக்கு. சரி இப்போ போய் தான் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு போகலான்னு சொல்லிட்டு போனேன். ஸோ நல்லா இருந்துச்சு, அந்த நிலாவை பார்த்துட்டே சாப்பிட்றது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அங்கே என்னென்னலாம் போட்டாங்கன்னா, தயிர் சாப்பாடு, அப்புறமேட்டு ஊறுகாய், புளி சாப்பாடு, அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் கொஞ்சம் அது போட்டாங்க. நல்லா இருந்துச்சு சாப்பிட. பயங்கர கூட்டங்க அங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அங்கே பாருங்கள் எங்கள் நெய்பர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க அங்கே. ஸோ அதுதான் எங்கள் நெய்பர்ஸ். ஸோ நாங்களாம் ஃபஸ்ட்டே வாங்கி சாப்பிட்டுட்டோம். அவங்க வந்து கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சா, நாங்கள் வந்து அந்த கூட்டத்தில் எங்களால் கண்டுபிடிக்க முடியல அவங்கள. ஸோ அதனால நாங்கள் ஃபோனில் நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிட்றோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்கள இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்துட்டுருந்தேன். அவ்வளோ கூட்டம் பாருங்கள், எனக்கு பின்னாடி க்யூ பாருங்கள் எவ்வளோ க்யூ நிற்கிதுன்னு. ஸோ செம்மையாக இருந்துச்சு அந்த டே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இது செம்மையாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் சேனல் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பாய்.